ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து கிச்சன் க்ளீனிங் அண்ட் பாத்ரூம் க்ளீன் பண்ணி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். என்னோட சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்களாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணால் நான் என்னென்ன பொருளாக இது கூட சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற விம்ஜல் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் லைசால், அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட என்னென்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் இது கூட சேர்த்து 3 பொருள் தான். அந்த 3 பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கலந்து வச்சுருக்கிற பொருளை என்ன பண்ணுறேன் 5 நிமிஷம் கழிச்சு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்ஸி சேர் ஒன்று கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதையும் அப்படியே ஒன்றா க்ளீன் பண்ணிடலாம். இதையுமே நல்லா அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும். இதை பாருங்கள், இது தொடச்சி வந்து ஒரு 4 நாள் இருக்கும். 4 நாளுக்கு முன்னாடி தொடச்சது தான். அதனால் அங்கங்கே சட்னிலாம் அரைக்கிறதுனால அங்கங்கே ஊற்றி கொஞ்சம் கரையாக இருக்குது. அதையும் அப்படியே தேய்ச்சி கழுவிடலாம் அப்படின்ட்டு. கேஸ் ஸ்டவ் வந்து சமைச்சு முடித்தோடனே எப்பொழுதுமே இந்த மாதிரி கலந்து நான் எப்பொழுதுமே டெய்லி ரெகுலராகவே இதை நான் யூஸ் பண்ணி கழுவிடுவேன். அப்போ தான் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு கிச்சனு, எந்த வித ஸ்மெல்லும் வராது. வெளிலேருந்து வர்றாங்க திடீர்னுனா இந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவுமே சுற்றியுமே அடிக்கும். அது வந்து என்ன ஸ்மெல்லுங்கிறது வெளியில் வர்றவங்களுக்கு தான் தெரியும். நம்ம உள்ளே இருக்கிற நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்மெல்லு தெரியாது. அதனால் டெய்லி ரெகுலராகவே நீங்கள் இதை செஞ்சு வந்தீங்கன்னா கிச்சன் வந்து எப்பொழுதும் பளிச்சுன்னு சுத்தமாக வாசனையாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து துடைக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லிக்யூட் நம்ம அடுப்பில் தேய்ச்சி கழுவுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியை வச்சு நல்லா எங்கே பார்த்தாலும் தெளித்து இப்படி தேய்ச்சி விட்ருங்க. ஏன்னா நம்ம சமைக்கும் போதோ குழம்பு வைக்கும் போதோ வலிஞ்சு ஊற்றுறது, அங்கங்கே குழம்பு இந்த எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் சீக்கிரமாக போகாது. ரொம்ப நல்லா அடி பிடிச்ச நல்லா பிடிச்சிருக்கும் அடுப்புலையே. அதனால் அதை க்ளீன் பண்ணால் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் இல்லையா. அதுக்காக நீங்கள் தண்ணியை ஃபஸ்ட்டு தெளித்து விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் தேய்க்கிற இடம்லாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லிக்யூட் 5 நிமிஷம் கழித்து தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போனால், இதில் மிக்ஸி சேர் ரொம்ப அழுக்காகவே இருக்குது. அதனால் அதையும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த லிக்யூடு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா நீங்கள் இதையே தேய்ச்சி பாருங்கள். இந்த லிக்யூடு நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸிக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகும். இதுக்குள்ளே விட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் சாமானியமாக போகாது உங்களுக்கு. ஸ்க்ரப்புலாம் நீங்கள் நார்மலாக சின்ன ஸ்க்ரப்பு நல்லா ஈஸியாக கழுவுற மாதிரி தேய்க்கிற ஸ்க்ரப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது போல் உள்ளுக்குள்ளே விட்டு எப்பொழுதும் மேலே ஆஃபில் வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும். நல்லா ஆஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே விட்டு அப்படி க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா சுற்றி க்ளீன் பண்ணிங்க, சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஷாக் அடிக்கும். தண்ணி வந்து அந்த கேப்லலாம் உள்ளே போயிட்டு நம்ம நார்மலாக அடுத்தது இதை வச்சு அரைக்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். வெளில கழுவிட்டு எப்பொழுதும் மிக்ஸி சேரை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டன் துணியை வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை தொட்டு நல்லா சுத்தமான தண்ணியை எடுத்து மறுபடியும் ஒரு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு நல்லா காஞ்ச காட்டன் துணி வச்சு அதுக்கப்புறம் மேலே தொடச்சிட்டா முடிஞ்சிருச்சு. அது அடுப்பும் க்ளீன் ஆகிடும், மிக்ஸி சேரும் க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி சேரையும் க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் இது வந்து சமைச்சு முடித்தோடனே இந்த வேலையை அலுப்பை பார்க்காம நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் க்ளீனாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நல்லா கிச்சன் எவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த லிக்யூடு தயார் பண்ண வந்து நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் தனியாக வாங்க போகிறதில்ல. எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்குள்ளே ஜாமான் வாங்கும்போது எப்பொழுதும் ஜாமான் வளர்க்குறது பேக்கிங் சோடாலாம் நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற பொருள் தான். அதை வச்சு தான் நான் செஞ்சு காட்டினேன். இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் செஞ்சு கலக்கி வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணலாம். இது வந்து டெய்லி ரெகுலராகவே நான் வந்து பக்கத்துலேயே இருக்கனால அப்படியே கலந்து விட்டுருவேன். நான் ஜாமான் வளர்க்கும் போது வாஷ் பேஷன் பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கும் இல்லையா, அதை வச்சே நான் வந்து கலந்து எப்பொழுதும் அழுப்பப்படாமல் நான் தேய்ச்சி எடுத்துருவேன். நான் கிச்சனை வந்து சமைச்சு முடிச்சது நீங்கள் இதை செஞ்சுருங்க. கண்டிப்பாக எப்பொழுதும் பளிச்சுன்னு இருக்கும். வெளிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு கிச்சன் எவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டாக இருக்க போகிறேன்னு பார்க்குற அளவுக்கு உங்கள் கிச்சன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பளிச்சுன்னு பாருங்கள். நான் தொடச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.